கிருஷ்ணா. சொல்லுங்கம்மா. கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதா இருந்தா தயவு செய்து பேசாதீங்கம்மா. எனக்கு ஏற்கனவே தலை வலிக்குது. என்னப்பா கிருஷ்ணா நீ இப்படி சொல்ற? நான் இன்னும் பேச கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அம்மா, நான் எதுவும் தப்பா சொல்லலையே. கல்யாண விஷயத்தை தவிர வேற எதுனாலும் பேசுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசாதீங்கம்மா. இந்த பாருப்பா கிருஷ்ணா, நான் கல்யாணத்தை பத்தி தான் பேச வந்திருக்கேன். ஜோசியர் என்ன சொன்னாருன்னா, இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணி ஆகணுமா, இல்லனா 5-6 வருஷம் தள்ளி போகும்னு சொன்னாரு. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. இப்படிலாம் பேசினா என்ன அர்த்தம்? எனக்கு கல்யாணம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். இந்த பாருப்பா கிருஷ்ணா, உன் சம்மதத்தை கேட்டலாம் நான் வரல. உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு. என்ன 20 நாளைக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்னால முடியாதுமா. நான் தான் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணிக்கனா என்னமா அர்த்தம்? பாருப்பா கிருஷ்ணா, பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் பேசி முடிச்சாச்சு. பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நீயே ஷாக் ஆயிருவ. பொண்ணு யாரா இருந்தாலும் சரிமா, நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நானும் பாக்குறேன் கிருஷ்ணா, இந்த அம்மாவை மீறி நீ எப்படி கல்யாணம் பண்ணாம இருக்கன்னு நானும் பாக்குறேன். என்ன கொஞ்ச நாள் ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிட்டேன், அதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரே கல்யாணம் பண்ணுன்னா எப்படிமா? இன்னும் எத்தனை நாளைக்கு கிருஷ்ணா இப்படியே சொல்லிட்டு இருப்ப? தயவு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்கம்மா. யாரு நானாடா உன்னை டார்ச்சர் பண்றேன்? பெத்த பையன் நல்லா இருக்கட்டும் தான்டா எல்லா தாயும் நினைப்பா. நான் நல்லதுக்குன்னு சொன்னா உனக்கு டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு என்ன? அம்மா ப்ளீஸ், எனக்கு தலை வலிக்குது. தயவு செஞ்சு கிளம்புங்கம்மா. அம்மா. என்னம்மா பிரியா? அம்மா, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டியா என்ன? ஆமா பிரியா, பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் பேசி முடிச்சாச்சு. என்னம்மா சொல்ற? என்கிட்ட எதுவுமே சொல்லல. இப்போ நீ அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கதை கேட்டுதான் எனக்கே தெரிஞ்சது. பொண்ணு எப்படிமா இருப்பாங்க? பொண்ணு போட்டோ காட்டுமா? பிரியா, பொண்ணு நமக்கு நல்லாவே தெரிஞ்ச பொண்ணு தான். என்னம்மா சொல்றீங்க? தெரிஞ்ச பொண்ணா? யாருமா அது? பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம பிரீத்தி தான். என்னது பிரீத்தியா? அம்மா என்னடா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க பிரீத்திய பேசி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல பிரீத்தி தான் எனக்கு பார்த்துக்க பொண்ணுங்கிறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த பாரு கிருஷ்ணா, பிரீத்தி தான் உனக்கு பார்த்துக்க பொண்ணு. நீ பிரீத்தியை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். அம்மா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல பிரீத்திய மட்டும் என் தலையில கட்டி வைக்கலான்னு பாத்தீங்க, நான் எங்கேயாச்சும் போயிருவேமா. நீ பிரீத்தி கழுத்துல தாலி கட்ட, இல்லனா அந்த அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. சொல்லிட்டேன் கிருஷ்ணா. என்னம்மா நீ? நான் கூட வேற ஏதோ ஒரு பொண்ணை தான் பார்த்துட்டு நினைச்சா பிரீத்தி போய் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ற. அதெல்லாம் சரி வராதுமா, வேண்டாமா. ஏன் சரி வராது? ஐயோ அம்மா, அவளும் அவ கேரக்டரும் அதெல்லாம் சுத்தமா செட் ஆகாதுமா. எல்லாம் செட் ஆகும். கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். அதெல்லாம் பத்தி நீ ஒன்னும் யோசிக்க தேவையில்ல. நீ சின்ன பொண்ணு போ. அம்மா சொன்னா கேளுமா. பிரீத்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம். பிரியா, என்ன பேசுற நீ? பெரியவங்க விஷயத்துல சும்மா உள்ள மூக்க நடிச்சிட்டு இருக்காத. அம்மா செட் ஆகாதமா சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என்னடி நீ உன் அப்பா மாதிரியே பேசிட்டு இருக்க? அவரும் அப்படிதான் பிரீத்தினா வேண்டாங்கறாரு. என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளைக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கா? அம்மா நல்லா இருந்தா பத்தாதுமா, கேரக்டர் சுத்தமா சரியில்லை அவளுக்கு. ச்சே, அவளாம் ஒரு ஆளுன்னு அவளெல்லாம் என்னால அண்ணியா ஏத்துக்கவே முடியாது. ஏத்துக்க முடியலனா போ, ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா நீ அண்ணன் வாழ்க்கை இப்படி பாழாக்காதம்மா. பிரியா, நீ அளவுக்கு மீறி ரொம்ப பேசுற. ச்சே, நீங்க ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றீங்களோ? அம்மா நீங்க சொல்ல கேட்காம பெரிய தப்பு பண்றீங்கம்மா. இது கண்டிப்பா பிரச்சனையில தான் முடியும். நான் கண்டிப்பா பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். கடைசியில உங்களுக்கும் அத்தைக்கும் தான் தேவையில்லாம பிரச்சனை வரும். எனக்கு தெரியும் நீ எப்படி கல்யாணம் பண்ணாம இருக்கன்னு நானும் பாக்குறேன். என்ன 20 நாள்ல உனக்கு கல்யாணம், ஞாபகம் வச்சுக்க. பார்க்கலாமா, பார்க்கலாம். நான் இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். என்ன பண்ணணுமோ நானும் பண்றேன். டேய் மச்சான் இருடா, இப்பதான் வீட்ல இருந்தே கிளம்புறேன். வந்துடுறேன் சீக்கிரமா. வரேன். என்ன அந்த பிரியா பார்த்தும் பார்க்காத மாதிரி போறா? இல்ல இதுவும் நல்லதுக்கு தான். அவ இப்படி இருக்கிறது தான் அவ லைஃப்க்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நமக்கு ஆள் இருக்குன்னு சொன்ன உடனே விலகிட்டான்னு நினைக்கிறேன். சந்தோஷம். ரெண்டு பேரும் சிரிச்சாடி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நான் பண்ற வேலையில நீங்க வலிக்கு கீழே விழுறீங்களா இல்லையான்னு பாருங்கடி. எவ்வளவு திமிரு! அபி, நீ என்னையே எதிர்த்து பேசுறல, எவ்வளவு கொழுப்பு உனக்கு. இன்னைக்கு இந்த எண்ணெயை ஊத்தி கீழே உன்னை வலிக்கு விழ வச்சாதாண்டி நீ அடங்குவ. இந்த சுந்தரி யாருன்னு உனக்கு காட்ட வேண்டாம்? காட்டேன்டி. அபி, நீ இதுல வலிக்கு விழணும், உன் கையை காலெல்லாம் உடையணும். அதை நான் அணுவா பார்த்து ரசிக்கணும். நீ வலிக்கு விழுந்தாலும் சரி, இல்ல இந்த வேலைக்காரி வலிக்கு விழுந்தாலும் சரி,
ரெண்டுமே எனக்கு சந்தோஷம் தான். பாக்குறேன்டி எப்படி இன்னைக்கு இதுல இருந்து தப்பிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். எண்ணெய ஊத்தியாச்சு, இதுக்கப்புறமா ஒரு ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். நீ வலிக்கு விழுறத என் கண்ணால பார்க்கணும்டி. நல்லா சிரிடி, நல்லா சிரி. அந்த வேலைக்காரி கூட சேர்ந்து நீயும் ஆட்டமாடி போடுற ஆட்டம். ரெண்டு பேரும் வலிக்கு விழுந்தா எனக்கு சந்தோஷம் தான். பார்ப்போம், ரெண்டு பேர்ல ஒருத்தி வலிக்கு விழுந்தாலும் எனக்கு போதும். சீக்கிரம் இந்த எண்ணெய் பாட்டில் அங்கே வச்சுட்டு அந்த சைடில் நின்று பார்ப்போம். என்ன இது 10 நிமிஷத்துக்கு மேலாவது இன்னும் ரெண்டு பேரும் வெளியே வர மாட்டேக்காளுவே. உள்ளே நின்று கதை பேசிட்டு இருக்காளுவே. எப்பதான் வெளியே வந்து தொலைவாளுங்கன்னு தெரியல. நானும் இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே நிற்கிறது. சுந்தரி, சுந்தரி. ஐயோ, இந்நேரத்தில் இவர் எதுக்கு கூப்பிடுறாரு? சே, இவங்க வலிக்கு விழுறத பார்க்கலான்னு பார்த்தா இவர் கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஏ சுந்தரி. இந்த வரேங்க, சும்மா கத்திட்டு இருக்காதீங்க, இந்த வரேன். ஐயோ, இவர் வேற வேலை மனக்கட்டு இப்ப போய் கூப்பிட்டு இருக்காரு. சே, சரி சீக்கிரம் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம். இவனுங்க வலிக்கு விழுறத கண் கூட பார்க்கலாம் நினைச்சா இவர் பார்க்க விட மாட்டார் போல. எங்க தான் வரேன். அமிர்தா, சீக்கிரம் வாடி, மூவிக்கு டைம் ஆயிர போகுது. ஏ பிரீத்தி, நான் வந்துட்டேன். இந்த வரேன். இவளுக்கு வர வேலையே இல்லை, எப்பவுமே லேட்டா தான் கிளம்புவா. அமிர்தா, நான் வெளியே நிக்கிறேன், வா. பிரீத்தி, என்னடி ஆச்சு? ஐயோ அம்மா, அம்மா, எழுந்து தொலைடி. ஐயோ வலிக்குதே. பிரீத்தி, என்னால எழுந்த முடியலடி, கால் ரொம்ப வலிக்குது. எங்க போயிட்டு யாரு எண்ணெயை ஊத்துறது? அடியே, என்னடி நீங்க ரெண்டு உழுந்து கிடக்கீங்க, எழுந்துங்கடி. ஐயோ அம்மா, சுத்தமா எழுந்த முடியலமா, காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா. அமிர்தா, தயவு செய்து நீ என் மேல இருந்து எழுந்துடி, நான் அது எழுந்து வரல. அட கடவுளே, அந்த வேலைக்காரியும் அபியும் வலிக்கு விழணும்னு நான் எண்ணெயை ஊத்துறேன், நீங்க ரெண்டும் வலிக்கு விழுந்து தொலைஞ்சிருக்கிய. என்னம்மா, அப்ப நீதான் எண்ணெயை ஊத்துனியா? ஐயோ ஆமாடி, அவள ரெண்டு பேரும் வலிக்கு விழுவானு பார்த்தா நீங்களா விழுந்து கிடக்கிய. என்னம்மா நீ பார்த்துட்டே இருக்க, தூக்கி விடுமா, எழுந்த முடியல. ஐயோ, இந்த வரேன் வந்து தொலைக்கிறேன், இந்த வரேன், சீக்கிரம் வாமா. ஐயோ, என்னம்மா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க? ஏதாச்சும் ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொல்லி தொலைய வேண்டியது தானே. இப்ப பாரு, நாங்க தான் கீழே வலிக்கு விழுந்து கிடக்கோம். நீங்க ரெண்டு பேரும் இங்க வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னம்மா நீ, ஆசையா சினிமாக்கு போலான்னு கிளம்பணும், இப்ப என்னடான்னா இப்படி ஆயிட்டு, நடக்க கூட முடியல. அடி பிரீத்தி, மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கமா, அடி ரொம்ப அதிகமா பட்டிருக்கு போல, வாமா ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இது இப்ப ரொம்ப முக்கியம், போமா. அடியே, எனக்கு என்னடி தெரியும், அவ்வளவு வலிக்கு விழுவான்னு நினைச்சுதான் நான் எண்ணெய் ஊத்துறேன், கடைசியில நீங்களா வலிக்கு விழுந்திருக்கிய. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத, போமா. கார்த்திக் மாமா, அப்போ உண்மையாவே நீ அந்த பொண்ணதான் விரும்புறல்ல? நான் தான் லூசு மாதிரி உன் பின்னாடியே சுத்தி இருக்கேன்ல. நீயும் என்ன லவ் பண்ற, ஆனா அதை நீ வெளிப்படையா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு நினைச்சுதான் நான் உன் பின்னாடி சுத்திட்டே இருந்தேன். ஆனா எனக்கு இப்பதானே தெரியுது நீ வேற ஒரு பொண்ணை மனசுல வச்சுட்டு தான் என்ன வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்னு. இது கூட தெரியாம நான் லூசு மாதிரி உன் பின்னாடியே சுத்தி வந்திருக்கேனே. இதுக்கப்புறம் உன் பின்னாடி நான் சுத்த மாட்டேன் மாமா. உனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னா நீ அந்த பொண்ணு கூடயே சந்தோஷமா இரு. இதுக்கப்புறம் நான் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன். எனக்கு எப்பவுமே உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். நான் இனிமேட்டு உன் பக்கமே வர மாட்டேன், உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன். இவளை எப்படி மடக்கிறதுனே தெரியல. அந்த வேலைக்காரி லெவலுக்கு இல்லைனாலும் இவளும் செம ஃபிகர் தான். இவளை எப்படியாச்சும் மடக்கியே ஆகணும், அப்பதான் நம்ம நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். இவகிட்ட எப்படி பேச்சு கொடுக்கறது? எங்க நான் பேசினாதான் இவ என்கிட்ட திரும்ப பேசவே மாட்டேங்கிறாள். சரி, ஏதாச்சும் சொல்லி பேச ஆரம்பிப்போம். பிரியா, என்ன பிரியா, படிச்சுட்டு இருக்கியா? நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? என் பெர்மிஷன் இல்லாம நீ எப்படி என் ரூம்ல வரலாம்? ஐயோ, என்ன பிரியா நீ? நான் பால்கனிக்கு போலான்னு வந்தேன், அப்ப நீ ஒரு மாதிரி சேடா உட்கார்ந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. சரி, அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு வந்தேன். அதுக்குள்ள ஏன் பிரியா இப்படி கத்துற? என்னாச்சு பிரியா, எதுவும் ப்ராப்ளமா என்ன? ஓ, மூஞ்சே சரியில்லை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரூம் உள்ள வர. ஏன் ரூம் உள்ள வரதுக்கு முன்னாடி டோரை தட்டிட்டு வரணும்னு கூட உனக்கு தெரியாதா? ஐயோ பிரியா, ஏன் இப்படி கத்துற? கூல், என்னாச்சு? ஒன்னும் ஆகல. இப்ப என்ன உனக்கு? எல்லாம் என் நேரம்டி. நீ எல்லாம் என்கிட்ட குரல வசதி பேசுறல, மொக்க ஃபிகரு. இவெல்லாம் என்ன பேச்சு பேசுறா? ஏன் பிரியா, நான் சும்மா நார்மலா தானே உங்ககிட்ட பேசுறேன், நீ எதுக்கு என் மேல அவ்வளவு கோவப்படுற? நீ என்கிட்ட பேசவும் வேண்டாம், நார்மலாவும் பேச வேண்டாம். உன் வேலையை பார்த்துட்டு போ. என்ன பிரியா, இப்பெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ என்ன ரொம்ப ஓவரா இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க பிரியா? நான் சும்மா நார்மலா கேஷுவலா தானே பேசினேன். இதே அந்த கார்த்திகா இருந்தா நல்லா சிரிச்சு பேசியிருப்ப. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இப்ப எதுக்கு கார்த்திக் மாமா வெளுக்குற? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. பிரியா,
நான் தெரியாம தான் கேக்குறேன். அது என்ன அவனை மட்டும் கார்த்திக் மாமா மாமாங்கிற? அப்ப நானும் உனக்கு மாமா முறை தானே? என்ன என்னைக்காச்சும் நீ மாமான்னு கூப்பிட்டுருக்கியா? நான் எதுக்கு உன்னை மாமான்னு கூப்பிடணும்? சீ, மரியாதையே போயிரு பாத்துக்க. சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காத. ஏன் பிரியா இப்போ கத்துற? உன்னை பார்க்க எனக்கு எரிச்சலா வருது. நீ முதல்ல எதுக்கு என் ரூம்ல வந்த? மரியாதையே வெளியே போ. பிரியா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. தெரியுதுல்ல, நான் ரொம்ப ஓவரா பண்றேன்னு தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் இங்க வந்த? போன்னு சொன்னேன். இப்ப நீ போறியா இல்ல கத்தி எல்லாரையும் கூப்பிடவா? மூஞ்சோம் ச்சே, போய் இவகிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. ஐயோ பிரியா, என்னமாச்சு? ஏமா கத்திட்டு இருக்க? வெளிய வர சவுண்ட் கேக்குது. என்னமாச்சு? அத்தை, மரியாதையே இவனை வெளிய போக சொல்லுங்க. சும்மா என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். டேய் ரவி, என்னடா பண்ண? அம்மா நான் எதுவும் பண்ணல. இவ தான் சும்மா ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. நான் சும்மா நார்மலா தான் பேசினேன். ஏதோ நீங்க சொன்னீங்கன்னு தான் இவகிட்ட வந்து பேச வந்தேன். இவ என்னடா ஓவரா சொல்லிட்டு இருக்கா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவளை அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுடலாம் போல வருது. டேய் வாய மூடுடா. என்னடா பேச்சு இதெல்லாம்? வேற ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அத்தை, அவனை இதுக்கப்புறம் என் ரூம் பக்கம் வர சொல்லாதீங்க. சும்மா என் பெர்மிஷன் இல்லாம திடுதிப்புன்னு வந்து ரூம்ல வந்து நிக்கிறான். என்ன அர்த்தம்? ஒழுங்கா சொல்லி வைங்க. பிரியமா, நீ கோபப்படாதமா. அத்தை சொல்லி வைக்கிறேன், அத்தை கண்டிக்கிறேன். டேய், என்னடா ரவி நீ இப்படிலாம் இருக்க? அம்மா அவ தான் சொல்றானா, நீங்களும் ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? டேய் ரவி, இதுக்கப்புறம் நீ இப்படிலாம் பண்ணாதடா. பிரியா தான் படிச்சிட்டு இருக்கால. நீ இப்ப வந்து சும்மா பேசுறேன்னு வந்தா வேற அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகாதா? அவ எப்பவாச்சும் ஃப்ரீயா இருக்கும்போது வந்து பேசு. இப்ப அவ படிச்சிட்டு இருக்கால, நீ வா. அத்தை, இவன் ஒண்ணு என்கிட்ட ஃப்ரீயா இருக்கும்போது பேச வேண்டாம், எப்பவும் பேச வேண்டாம். அவனை தயவு செய்து என் ரூம் பக்கமே வர சொல்லாதீங்க. ஏமா பிரியா இப்படிலாம் சொல்ற? எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். பாத்தீங்களாமா இவளுக்கு திமிர, உடம்பு ஃபுல்லா திமிரு. இதே அந்த கார்த்திகா இருந்தா கார்த்திக் மாமான்னு பின்னாடியே சுத்துவா. என்ன பார்த்தா இவளுக்கு இலக்காரமா தான் தெரியும். இவளை பாத்துக்கிறமா எல்லாம் திமிரு பண்ற வேலை. சரி விடுடா ரவி, பாத்துக்கலாம். ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. இவளையும் கவனிச்சாதான் சரி வரும். இப்ப கொஞ்ச நாளுக்கு நம்ம அமைதியா தான் இருந்தாகணும். பிரீத்தி கல்யாணம் முடிகிற வரை நம்ம கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும். பிரியமா, இதுக்கப்புறம் உன் ரூம் பக்கம் வர மாட்டாமா, உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அத்தை கண்டிச்சு வைக்கிறேன். நீ படிமா. சரிங்க அத்தை, இதுவே கடைசியா இருக்கட்டும். ச்சே, இவன் வேற வந்து சும்மா வெறுப்பேத்திட்டு. பாத்தீங்களாமா, நான் ஏதாச்சும் நார்மலா பேச போனா கூட இப்படிதாம எரிஞ்சு விழுறா. ச்சே, இப்படிலாம் இருந்தா இவகிட்ட எப்படிமா பேச தோணும்? ரவி, பேச தோணணும்டா. பேச தோணணும், அவளை பேச வைக்கணும், அவளை உன் வலையில விழ வைக்கணும். முதல்ல நீ மண்டையில ஏத்திக்க. சொத்து வேணும்னா அவ காலில் விழுந்தா கூட தப்பு இல்ல. என்னம்மா பேசுறீங்க? போய் அவ கால விழணுமா? ஐயோ கடவுளே, நான் அப்படி சொல்ல வரல. நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சொத்து வேணும்னா நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம். அவ்வளோ சொத்து இருக்கு. அவ இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு. நகை சொத்துன்னு ஏகப்பட்டது செய்வாங்க. அவளை எப்படியாச்சும் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும்டா. எங்கம்மா, ச்சே, இவன் மேல இருக்க இன்ட்ரெஸ்டே போச்சு. ரவி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சொத்து நம்ம கைக்கு வந்தே ஆகணும். அதனால அவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவளை தான் கல்யாணம் பண்ணணும். சரிம்மா. எப்படியாச்சும் அவ மனசுல இடம் பிடிக்கிற வழியை பாரு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ச்சே, என்ன இன்னைக்கு அநியாயத்துக்கு போர் அடிக்கி. இந்த பொறிக்கு போய் என்ன ஆளையே காணும். எங்க தான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. மணி வேற 12 ஆகுது, இன்னும் வரல. அந்த எரும மாடு இருந்தாவாச்சும் ஏதாச்சும் சண்டை போட்டுட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கலாம். இன்னைக்கு அவனும் இல்லை, ரொம்ப போர் அடிக்கி. தூக்கமும் வரமாட்டேக்கி. சரி என்ன பண்றது, போய் தூங்குவோம். இவன் வேற வருவானா இல்லையான்னு தெரியலையே. சரி நம்ம டோரை லாக் பண்ணிட்டு வந்து தூங்க வேண்டியதுதான். இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா விடியற வர வெயிட் பண்ண வேண்டியதுதான். ஆமா, முதல்ல நான் எதுக்கு இவனுக்காக வெயிட் பண்ணணும்? அட கடவுளே, இவன் வரலன்னா நான் சந்தோஷமா தானே இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த பைத்தியம் எங்க போச்சு, நான் எதுக்கு இவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்? சீ, எப்படியோ போய் தொலையட்டும். கதவை பூட்டிட்டு நம்ம வந்து தூங்க வேண்டியதா நிம்மதியா. மாடு வந்தாலும் சரி, இல்லைன்னா வரவழியா அந்தால போனாலும் சரி. சே, ஒரு செகண்ட்ல தேவையில்லாம இவனை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ அபி, உனக்கு என்னடி ஆச்சு? கையல்கிட்ட வேற பேசி ரொம்ப நாள் ஆச்சு. டைம் இருக்கும்போது அவளை போய் பார்த்துட்டு வரணும். ஆனா இந்த வீட்டில் உள்ளவங்கள புரிஞ்சுக்கவே முடியல. யாரு எப்போ எப்படி இருக்காங்கன்னு ஒண்ணுமே ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. சரி, எல்லாரும் ஒவ்வொரு தினசா இருக்காங்க. என்னதான் குடும்பமோ தெரியல. தெரியாதனமா வந்து நான் தான் மாட்டிக்கிட்டேன் போல. கடவுளே, இந்த பொறிக்கை பழி வாங்கணும்ட்டு நான் இங்க வந்தேன். கடைசியில் இங்க ஏன் நிலைமையே இப்படி இருக்கு? ஐயோ ஐயோ, அந்த சுந்தரி காண்டாமிருகத்தெல்லாம் நினைச்சா எப்பப்பா வாயா அது பேசியே சாகடிச்சிருவா போல. புலம்பிட்டே இருந்தா நைட்டு முழுக்க புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். பேசாம கண்ணை மூடி தூங்க வேண்டியதுதான். ஏய், கதவை திறடி. என்ன நம்ம கதவை தட்டிட்டே இருக்கோம், திறக்கவே மாட்டேங்கிறா. ச்சே, இவ்வளவு ஒரே வெறுப்பா இருக்கு. நிம்மதியா வெளியே போயிட்டு கூட வர முடியல. மணி வேற 2 ஆயிட்டு. எனக்கு தூக்கம் வேற தள்ளுது. பிசாசு, கதவை திறந்து தொலைடி. எவ்வளவு நேரம் கதவை தட்டிட்டு இருக்கேன், கதவை திறக்கிறாளா பாரு. பிசாசு.
ச்சே, இவளால நிம்மதியா வெளிய கூட போயிட்டு வர முடியல. அதுக்குள்ள கதவை பூட்டிட்டா. எரும மாடு கதவை திறந்து தொலைடி. சாவடிக்கணும்னே வருவா போல. ஏய், இப்போ கதவை திறக்க போறியா இல்லையா? நீ இப்போ வேணும் தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு நல்லாவே தெரியுதுடி. அன்னைக்கு நான் ஒரு நாள் உன்னை வெளியே படுக்க விட்டேன்னு இன்னைக்கு நீ என்ன பழி வாங்குறியா? இப்போ கதவை திறக்கல நான் சும்மா விட மாட்டேன்டி உன்னை. சாவடிக்கிறாளே கடவுளை, இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ச்சே, நிம்மதியா வெளியே சுத்திட்டு கூட வர முடியாது போல. அதுக்குள்ள கதவை பூட்டி தொலைஞ்சிட்டா. ஏய், திறக்க போறியா இல்லையாடி? சனியனே, வேணும் தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு காலையில உன்னை பாத்துக்கிறேன்டி. தூக்கம் வேற வருது. இப்ப எங்க படுத்து தூங்குறது? ச்சே, இங்கெல்லாம் படுத்தா எனக்கு தூக்கமே வராது. ஐயோ, இவ ஏன் தான் இப்படிதான் பண்ணி தொலைகிறான்னு தெரியல. இன்னைக்கு இங்கதான் இந்த கொசு கடியில தான் படுத்து தூங்கணும். ச்சே, பேசாம மச்சா ரூம்ல போய் படுத்துடலாமோ? ஐயோ, அத்தை வேற தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ தட்டினா சரி வராது. இந்த போன்ல வேற சார்ஜ் இல்ல. இல்லைன்னா கால் பண்ணியாச்சும் ரூமை திறக்க சொல்லலாம். பிசாசு பிசாசு, நீ வேணும் தானே பண்ற. பாத்துக்கிறேன்டி. நாளைக்கு காலையில எழுந்த உடனே இதுக்கு ஒரு முடிவு கெட்டல. பாத்துக்கிறேன். எவ்வளவு சொகுசா நீ ஏன் பெட்ல அப்படி ஒரு இதா படுத்து தூங்குற. நான் இங்க கொசுக்கடியில கிடக்கணும் போல. பிசாசு, நீ என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தியோ அன்னைக்கே என் நிம்மதியே போச்சு. ச்சே, நான் எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். வந்து கெடுக்கிறதுக்குனே வந்து தொலைஞ்சிருக்கான். இந்த சனியை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா இப்படிதான் என்ன சாவடிப்பா. நானும் சரி பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பொறுத்து பொறுத்து போனா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இப்படியே நான் அவளை விட்டுட்டு இருந்தேன். அவ நல்ல மகாராணி மாதிரி பெட்ல படுத்து தூங்குவா. நான் இந்த தரையில இங்க கொசுக்கடியில தான் படுத்து தூங்கணும். விட மாட்டேன்டி உன்னை. ஒண்ணு இந்த வீட்டுல நீ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். நாளைக்கு காலையில பாத்துக்கிறேன்டி உன்னை.